ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மணத்தக்காளி முட்டை பொரியல் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாயில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 2-3 வெள்ளைப்பூடு தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். அரை தக்காளி குட்டி குட்டியாக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கீரை சேர்த்துக்கிறேன். 2 கட்டு மணத்தக்காளி கீரை சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வதங்கி சுருங்கிருச்சு. 2 கட்டு கீரை எவ்வளோ இருக்கும் பாருங்கள். இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காமலே நான் வதக்க போகிறேன். இப்போ ஒரு அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 2 முட்டையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தனியாக வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் கடைசியாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டையை கீரையில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.